Hello friends, நம்ம 10th standard mathsல example 2.28 பார்த்துட்டு இருக்கோம். If lth, mth and nth terms of an AP are x, y, z respectively, then show that ன்னு சொல்லி ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதியிருக்கேன். ஸோ x into m minus 1 plus y into n minus l plus z into l minus m வந்துட்டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, எல்த் டேர்ம் வந்து எக்ஸு. அப்போ எப்படி எழுதலாம், டிஎல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. எம்த் டேர்ம் தட் இஸ் டிஎம் இஸ் ஈக்குவல் டு ஒய்யு. நெக்ஸ்ட்டு nth டேர்ம், ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு இசட்டு. ஸோ நம்மளுக்கு இதை கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம ஜென்ரல் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் டேர்ம் நம்மளுக்கே தெரியுமா, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டி, where a is first term and d is common difference. So tn is equal to a plus n minus 1 d தான் general term, where a is the first term and d is the common difference. So நம்மளுக்கு first tl இருக்கா, அப்போ tl is equal to a plus n-க்கு பதிலா l போடுவீங்க. இதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க x. n-க்கு பதிலாக l போடுவீங்க, l மைனஸ் 1d. இதோட வேல்யூ வந்துட்டு xன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது tm. இப்போ a பிளஸ் m மைனஸ் 1d ஈக்குவல் டு y. இதோட வேல்யூ வந்துட்டு y வா. அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம tn பண்ணலாம். a plus n minus 1d is equal to z. t னோட வேல்யூ z. அப்போ இது வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு x, y, z-க்கு வேல்யூ கிடச்சிருச்சு. நம்மளோட கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க LHSல, அதில் போய் நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட் அதை எழுதிடலாம். x into m minus 1 plus y into n minus l plus z into l minus m. ஸோ நம்ம LHS மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதில் இந்த எக்ஸில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது, a plus l minus 1d. இது மொத்தமாக சேர்த்து தான் m minus n இங்கே வெளியே இருக்குது. ஓகேவா. எக்ஸுக்கு மட்டும் இது m minus n அப்படியே போடுறோம். ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது, a plus m minus 1d. வெளியில் என்ன இருக்கு, n minus l. ஓகேவா. ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக a plus n minus 1d. வெளியே இதை போட்டுட்டோம். வெளியே என்ன இருக்கு, l minus m இருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம ஒன்றொன்னா உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த m மைனஸ் n வந்து இது ரெண்டுத்துக்குமே காமனா. ஸோ அதை அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். a இன்ட்டு m மைனஸ் n ப்ளஸ் இந்த ஹோல் டேர்ம் இன்ட்டு m மைனஸ் n. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு a இன்ட்டு m மைனஸ் n ப்ளஸ் l மைனஸ் 1 இன்ட்டு d இன்ட்டு m மைனஸ் n. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட்டு a இன்ட்டு n மைனஸ் l ப்ளஸ் இந்த ஹோல் டேர்ம் இன்ட்டு n மைனஸ் l. ஸோ a இன்ட்டு n மைனஸ் l ப்ளஸ் m மைனஸ் 1 d இன்ட்டு n மைனஸ் l ப்ளஸ் a இன்ட்டு l மைனஸ் m இந்த ஹோல் டேர்ம் இன்ட்டு l மைனஸ் m. ஸோ ஃபஸ்ட்டு a இன்ட்டு l மைனஸ் m ப்ளஸ் n மைனஸ் 1 d into l minus m. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்துட்டு LHS. இப்போது a எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஏவெல்லாம் காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறோம். ஸோ a m minus n, ஏவெல்லாம் ஃபஸ்ட்டு அக்ரிகேட் பண்ணி எழுதிக்கலாம். a n minus l ப்ளஸ் a l minus m. ஸோ ஃபஸ்ட்டு a டேர்ம்ஸ்லாம் எழுதிட்டிங்களா. இப்போ d டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கலாமா. d இங்கே இருக்குது, இங்கே l minus 1 m minus l plus
டி, இந்த டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த டி எழுதலாமா? m மைனஸ் 1 n மைனஸ் எல் ப்ளஸ் இந்த டி n மைனஸ் 1 எல் மைனஸ் எம். இப்போது காமனாக வெளியே எடுக்கிறோம். இந்த மூணையாவே வெளியே எடுத்துடலாம். அப்போ m மைனஸ் n ப்ளஸ் n மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம். கரெக்டாக? ஸோ இந்த ஏவை வெளியே எடுத்துட்டு m மைனஸ் n போட்டோம், n மைனஸ் எல் எல் மைனஸ் எம் போட்டோம். ஸோ இப்போது ப்ளஸ் எம் மைனஸ் எம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், மைனஸ் எல் ப்ளஸ் எல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம், மைனஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம டி வெளியே எடுப்போம், உள்ளே எடுத்துகிட்டு போனோம். லைக் எல் எம் ஒன்று மைனஸ் என் எல் அப்புறம் மைனஸ் எம் ப்ளஸ் என், அந்த மாதிரி. ஓகேவா? இது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல் எம், அடுத்து மைனஸ் எல் என், அடுத்து மைனஸ் எம், மைனஸ் 1 மைனஸ் என் வந்து ப்ளஸ் என் ஆகிடும். ஸோ டி மொத்தமாக எடுத்துட்டோமா? அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த டேர்மை ஃபஸ்ட்டு mn, அடுத்து மைனஸ் ml மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் n மைனஸ் 1 மைனஸ் எல் வந்து ப்ளஸ் எல். ஓகேவா? ப்ளஸ் இந்த டி வெளியே எடுத்துட்டோம். இப்போ nl மைனஸ் nm மைனஸ் 1 இன்ட்டு எல் மைனஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் எம் ப்ளஸ் எம். ஸோ டியை வெளியே எடுத்துகிட்டு எல்லா டேர்ம்ஸையும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நமக்கு எதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் எல்எம் இருக்குது, இங்கே மைனஸ் எல்எம் இருக்கா? அப்போ இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். எல்எம் எம்எல் எல்லாமே சேம் தான். ஓகேவா? இப்போ மைனஸ் எல்என் இருக்குது, இங்கே ப்ளஸ் என்எல் இருக்குது, இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இங்கே ப்ளஸ் எல் இருக்குது, இங்கே மைனஸ் எல் இருக்குது, மைனஸ் எம் ப்ளஸ் எம், இங்கே ப்ளஸ் என், இங்கே மைனஸ் என். என்ன ரிமைனிங் இருக்குது? இங்கே ப்ளஸ் எம்என், இங்கே மைனஸ் என்என். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்எம்மும் எம்என்னும் சேம் தான். கரெக்டாக? ஸோ எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்களா? அப்போ ஏ 0 எல்லாமே 0 ஆயிடுச்சு, ப்ளஸ் டியும் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ 0 இன்ட்டு ஏ எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 0, அப்போ 0 ப்ளஸ் 0 0. ப்ரூவ் பண்ணிட்டோமா? இதுதான் நம்மளுடைய RHS-ஆ? அப்போ hence LHS is equal to RHS, hence proved. ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். புரிஞ்சிச்சா? நம்ம நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் x மைனஸ் ஒய் இன்ட்டு n ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜி இன்ட்டு எல் ப்ளஸ் ஜி மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோமா, அதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் இசட் வந்து அங்கே இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிட்டோம், எக்ஸு ஒய் இசட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கா, அதை பண்ணலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்னா a plus l minus 1 d minus a plus m minus 1 d. ஸோ இது மொத்தமாக மைனஸ் போடுங்க, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ a plus l minus 1 d மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு வரோம். இப்போ மைனஸ் a மைனஸ் m minus 1 d ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? எல் மைனஸ் 1 டி மைனஸ் எம் மைனஸ் 1 டின்னு இருக்கா. இப்போ டியை மட்டும் காமனாக வெளியே எடுத்துடலாமா? இப்போ டியை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு எல் மைனஸ் 1, இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? டி இன்ட்டு எல் மைனஸ் எம். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் மைனஸ் ஒய். நெக்ஸ்ட் நம்ம ஒய் மைனஸ் இசட் கண்டுபிடிக்கலாமா? ஒய்யோட வேல்யூ என்னது? ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 டி மைனஸ் இசட்டோட வேல்யூ
a plus n minus 1 d. ஸோ அதே மாதிரி தான் a plus m minus 1 d minus a minus n minus 1 d. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். டியை மட்டும் வெளியே எடுத்துடலாம். அப்போது m மைனஸ் 1 மைனஸ் n மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துட்டு டி இன்ட்டு எம் மைனஸ் என், எம் மைனஸ் என். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒய் மைனஸ் இசட். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது இசட் மைனஸ் எக்ஸ். இசட் மைனஸ் எக்ஸு, இசட்டோட வேல்யூ வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டி மைனஸ் எக்ஸோட வேல்யூ a plus l minus 1 t. a plus n minus 1 d minus a minus l minus 1 d. so plus a minus a strike out பண்ணுறோம். d ஏ காமனாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு n minus 1 minus l minus into minus plus 1 minus 1 plus 1 strike out பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து d into n minus l. ஸோ இதுதான் வந்து z minus x. ஸோ x minus y கண்டுபிடிச்சிட்டோம், y minus z கண்டுபிடிச்சிட்டோம், z minus xம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் எல்லாத்தையுமே. நம்மளுடைய LHS என்னது, x minus y into n plus y minus z into l plus z minus x into m. நம்ம LHSல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு x minus y வந்து d into l minus m n plus y minus z என்னது d into m minus n, இங்கே ஒரு l இருக்குது. z minus x என்னது d into n minus l, ஒரு m வெளியே இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்துல இருந்துமே நம்ம டியை காமனாக எடுத்துடலாம். எல் இந்த எண்ணை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது எல் இன்ட்டு என் எல்என் மைனஸ் எம் இன்ட்டு என் எம்என் ப்ளஸ் எல் இன்ட்டு எம் எல்எம் மைனஸ் என் இன்ட்டு எல் என்எல் ப்ளஸ் என் இன்ட்டு எம் என்எம் மைனஸ் எல் இன்ட்டு எம் எல்எம். டிஏ காமனாக எடுத்துகிட்டு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது எல்என் என்எல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா, மைனஸ் எம்என் ப்ளஸ் என்எம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், ப்ளஸ் எல்எம் மைனஸ் எல்எம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு எல்லாமே கேன்சல் ஆகி 0 கிடைக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 0 விச் இஸ் அவர் RHS. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, தட் இஸ் நம்ம கொடுத்துருக்குற வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா. அப்போ hence proved. ஓகேவா? இந்த சம்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.